பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். ஏசாயா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏசாயா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தர் வழக்காட எழுந்திருந்து ஜனங்களை நியாயத்தீர்க்க நிற்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காக வழக்காடுகிறவராக காணப்படுகிறார். இந்த உலகத்தில் வாழ்கிற பல மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வழக்காடுவதற்கு யாருமே இல்லையே, நியாயம் தீர்ப்பதற்கு யாருமே இல்லையே என்று சொல்லி புலம்பி தவிப்பவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான எல்லாவற்றிலும் இருந்து நியாயம் தீர்க்கிறவராக, வழக்காடுகிறவராக, எழுந்து நிற்கிறவராக காணப்படுகிறார். இந்த காலவேளையிலே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட பல நாட்களாக தீர்க்கப்படாத பிரச்சனைகள், தீர்க்கப்படாத போராட்டங்கள் இருக்குமே என்றால், இதிலிருந்து யார் எனக்கு விடுதலையை கொடுக்க முடியும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருப்பவர்களாய் இருப்பீர்களே என்றால், கர்த்தருடைய வார்த்தையானது உங்களை நோக்கி கடந்து வருகிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே நியாயம் தீர்க்கிறவராக, வழக்காடுகிறவராக, விடுதலையை கொடுக்கிற தேவனாக காணப்பட போகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலவேளையிலே யாருக்கு இந்த அற்புதங்களை என் தேவன் செய்கிறார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தையும் 23ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, ஏழையாய் இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே, சிறுமையானவனை நியாயஸ்தலத்தில் உபத்திரவப்படுத்தாதே, கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையிடுகிறவர்களுடைய பிராணனை கொள்ளையிடுவார். இங்கே பார்க்கும்போது முதலாவதாக என் தேவன் யாருக்காக வழக்காடுகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, சிறுமையானவனை என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, சிறுமையானவனுக்காக என் தேவன் வழக்காடுகிறவராக காணப்பட்டு விடுதலையை கொடுக்கிற தேவனாக காணப்படுகிறார். இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாய் நாம் காணப்படலாம். சிறுமைப்படுத்தப்படுகிற மனிதன் தானே என்று சொல்லி பல மனிதர்கள் நம்மை உபத்திரவத்துக்கு உட்பட்டவர்களாக மாற்றலாம். ஆனால் கர்த்தரோ நம்முடைய சிறுமையை பார்த்து நமக்காக வழக்காடுகிற தேவனாய் காணப்படுவார். நமக்காக நியாயம் தீர்க்கிறவராக, நம்மோடு கூட நிற்கிறவராய் காணப்படுவார். இந்த காலவெளியிலே விடுதலை கொடுக்கிற தேவனாக, வழக்காடுகிற தேவனாக சிறுமைப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே என் தேவன் காணப்படுகிறார். இரண்டாவதாக யாருக்காக என் தேவன் வழக்காடுகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்து கொள்ளாதே, அவர்களுடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக என் தேவன் யாருக்காக வழக்காடுகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, திக்கற்ற பிள்ளைகளுக்காக. ஆம் பிரியமானவர்களே, திக்கற்ற பிள்ளைகளாய் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே என் தேவன் விடுதலையை கொடுக்க விரும்புகிறார்.
இன்றைக்கு இக்கற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்காக வழக்காட யாரும் வரமாட்டார்கள் என்று சொல்லி அவர்களை மிகவும் ஒடுக்குகிற மனிதர்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் தேவனோ தம்முடைய பிள்ளைகளுக்காக வழக்காட எழுந்து நிற்கிறவராய் காணப்படுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரிக்காதே. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு பல இடங்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காணப்படுகிறது. ஆனால் திக்கற்ற பிள்ளைகளை என் தேவன் விடுவிக்கிறவராக காணப்படுகிறார். மூன்றாவதாக யாருக்காக என் தேவன் வழக்காடுகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 49 அதிகாரம் 25 வசனத்தை வாசிக்கும் போது, ஏசாயா 49 அதிகாரம் 25 வசனத்திலே, என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். இங்கே பார்க்கும்போது மூன்றாவதாக வழக்காடுகிறவர்களோடு என் தேவன் நமக்காக வழக்காடுகிறவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு பல நேரங்களிலே என்னோடு கூட இப்படிப்பட்ட மனிதர்கள் வழக்காடி கொண்டே இருக்கிறார்களே என்று சொல்லி பல நேரங்களிலே சோர்ந்து போனவர்களாய் நாம் காணப்படுகிறோம். எனக்காக எழுந்து நிற்பதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி தவிப்பவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் நமக்காக வழக்காடுகிறார். வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடுவேன் என்பதாக. இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த நாளிலே நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால் வழக்காடுகிற தேவனாக. யாருக்கு என் தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, முதலாவதாக சிறுமைப்படுத்தப்படுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே என் தேவன் வழக்காடுகிறவராய் காணப்படுகிறார். இரண்டாவதாக திக்கற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என் தேவன் வழக்காடுகிறவராய் காணப்படுகிறார். மூன்றாவதாக நம்மோடு கூட வழக்காடுகிறவர்களுக்காக நம்மைக்காக அவர் வழக்காடுகிற தேவனாய் காணப்படுகிறார். இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற தேவனை ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவரையே சார்ந்து கொண்டு வாழ்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய கரத்திலே இந்த காலவெளியிலே உங்களை ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலும் விடுதலை கொடுக்கிற தேவனாய் காணப்படுவார். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? செபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலவேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் வழக்காடுகிற தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலவேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தீராத பிரச்சனைகளில் இருந்து என் தேவன் விடுதலையை கொடுக்கிற தேவனாய் இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அவர்களது வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய வாழ்க்கையிலே வழக்காடுகிற தேவனாய் அவர் காணப்படுவாராக. ஆமென். God bless you.